கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் தைரியமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான் வந்து அதில் கப்ஸ். ஸோ சோல்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒருத்தரை வந்து நீங்கள் இந்த வருஷம் வந்து பார்ப்பீங்க. அவர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் மூணு கார்டு மன சஞ்சலம் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகும். ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்துருக்கிற டெசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்குழப்பத்தினால நீங்கள் தப்பாக டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மெஜிஷியன் கார்டு. ஸோ வருஷத்தோட கடைசி பார்ட்டு அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். ஒருத்தவங்களோட ஹெல்ப்னால நீங்கள் அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரும்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகும். அந்த மைண்ட் கிளியர் ஆகும்போது உங்களுக்கு தேவையான அத்தனையுமே ரியல்வன் ஆன்மீக நேயர்களுக்கு உஷா கணேஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலனை வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு ராசிக்கு. இப்போ நம்ம வந்து சிம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத கார்டு மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு என்ன பலன்? ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா 5 wands. அதாவது இந்த ஆண்டோட ஆரம்பமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், மனசுக்குள்ளே ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயத்தோடு ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு. ஸோ அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த வழியில் போகலாம், இது நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுக்காது. ஸோ இந்த ஆண்டு எடுத்த உடனேவே ஒரு கன்ஃபியூஷனோட ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் தைரியமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான் வந்து அதில் ராஜாவாக இருப்பீங்க. எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து இந்த ஆண்டு செய்யலாம். அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து வெற்றியை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்த அந்த மனசில் இருந்த அந்த கஷ்டம் வந்து இந்த ஆண்டு வந்து அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை ஆகும். ஸோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களை அறியாமல் ஒரு பயமோ இல்லைனா ஒரு பிரச்சனையோ இருந்துட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சில பேருக்கு வந்து வீடு வந்து ஜப்திக்கு வரக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த வீடு உங்களுக்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வீடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து வீடு அமையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்ஸ். ஸோ சோல்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒருத்தரை வந்து நீங்கள் இந்த வருஷம் வந்து பார்ப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு. ஸோ அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு செல்பவராக இருப்பார். வாழ்க்கை துணைவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் வந்து கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இல்லைனா உங்களோட பொண்ணே இருக்காங்க, உங்களோட பையனே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக கட்டி முடிக்கப்படாத வீடுகளை வந்து நீங்கள் இந்த வருஷம் வந்து கட்டி முடிப்பீங்க. ஸோ அது வந்து உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப்னால அந்த வீடு கட்டி முடிப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வம்பு வழக்கு போயிட்டுருக்கு, முக்கியமாக லேண்டு சம்மந்தப்பட்ட வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சு உங்களோட எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களோட கை ஓங்கி இருந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து அந்த எதிரியோட கை
ஓங்கின அந்த கை கீழே இறங்கி உங்கள் கை ஓங்கும். ஸோ உங்களுக்கு எதுலேயுமே வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தைரியமாக அதை எடுத்து நீங்கள் நடத்தும் போது அந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ வெளிநாடு பயணங்கள் அதிக அனுகூலங்களை கொடுக்கும் உங்களுக்கு. வெளிநாடு பயணம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெளி மாநில பயணங்களாவது இருக்கும். ஸோ அந்த வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்டு மன சஞ்சலம் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகும். ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்துருக்கிற டெசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்குழப்பத்தினால நீங்கள் தப்பாக டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து கரியர் விஷயத்தில், அதாவது வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெசிஷனை யோசித்து எடுக்கிறது நல்லது. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கிறது நல்லது. புதிய வேலை எதுவும் கிடைக்காம கையில் இருக்கிற பழைய வேலையை வந்து விட்டுறது வந்து நல்ல டெசிஷனாக இருக்காது. இந்த 2025 முக்கியமாக கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. வீட்டில் வந்து பெரிய வயதில் பெரிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் நலக்குறைவு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முக்கியமாக உங்களோட அம்மா இல்லைன்னா உங்கள் பாட்டி இல்லைன்னா மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வயதில் மூத்தவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிக அளவில் இன்னும் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்கள மட்டும் வயதில் முதிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்வாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கன்ஃபியூஷனில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வந்தாலுமே அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா, இது நல்லதாக இருக்குமா இருக்காதா, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, நான் மட்டும் தனியாக இருக்கேனே, அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. லோன்லினஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த லோன்லினஸ் அந்த ஃபீலிங் அதிகமாக இருக்கும். யாரும் ஹெல்ப் பண்ணல, எனக்கு யாரும் எதுவும் சொல்லித்தரல, நான் எப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் இதை கடந்து போவேனா நான், இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக கடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். ஒன்று இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து விட்டு விலகி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நல்லதாக இல்லை, அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்க, ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சின்ன மாறுதல்களை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கைக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து விடக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நிலவும். ஸோ எதுவாக இருந்தாலும் யோசித்து நீங்கள் வந்து நடக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ அந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் பயத்தை விட்டு வெளியில் வரும்போது ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை வந்து மேலே கொண்டு போகக்கூடிய அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருமணத்துக்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த திருமணத்தை பற்றி ஒரு கற்பனையில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு சில கற்பனைகள் இருக்கும். ஸோ அந்த கற்பனையிலேருந்து வெளியில் வர்றது நல்லது. ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன அப்படின்றது பார்க்குறது தான் நல்லது. ஸோ தெரப்பி சில பேருக்கு வந்து தெரப்பி தேவைப்படும். அதாவது அந்த மன உளைச்சல், பயம் இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு அடுத்தவர்களோட உதவி தேவைப்படலாம். ஸோ
ஸோ ஏதாவது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டு இல்லைன்னா தெரப்பிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் மனசு விட்டு பேசுறது நல்லது. எனக்கு சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி யாரும் போக விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத அத்தனையும் நீங்கள் வந்து வெளியே சொல்லும்போது உங்கள் மன பயம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு அடுத்தவர்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட மன அமைதிக்கு. ஸோ அதை நீங்கள் அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அதிசயம் நிகழும். அது மெஜிஷியன் கார்டு. ஸோ வருஷத்தோட கடைசி பார்ட்டு அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். ஒருத்தவங்களோட ஹெல்ப்னால நீங்கள் அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரும்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகும். அந்த மைண்ட் கிளியர் ஆகும்போது உங்களுக்கு தேவையான அத்தனையுமே நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்கும். இந்த 2025ஓட கடைசி பார்ட், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் உங்களுக்கு வந்து நல்ல மாதமாக இருக்கும். முக்கியமான ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா அந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து யோசிச்சு எடுக்கிறது நல்லது. இது வரைக்கும் நம்ம வந்து சிம்ம ராசிக்கான 2025க்கான பொது பலனை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது பொது பலன் தான். இன்னும் டீப்பாக இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.